வஜினிஸ்மஸ்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு இன்னொரு இப்போ லேட்டஸ்டா ஒரு பேர் கொடுத்துருக்காங்க, GPPD, அதாவது ஜெனிட்டோ பெல்விக் பெயின் பெனட்ரேஷன் டிசார்டர்னு பேரு. இது ஏன் இந்த பேர் இப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இது ஒரு சைக்கோசோமாட்டிக் ப்ராப்ளம், அதாவது உளவியல் சம்பந்தமான ஒரு ப்ராப்ளம்ங்கிறதுனால இந்த லேட்டஸ்டா இந்த பேரை கொடுத்துருக்காங்க. பெண்கள் வந்து காமனா அதாவது கல்யாணம் ஆகி முதல் இரவுல ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் பண்ற ஒரு காமனான ப்ராப்ளம் எதுனா வஜினிஸ்மஸ். வஜினிஸ்மஸ்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். வஜினிஸ்மஸ்னா இப்ப ஆண் வந்து பெண் உறுப்புல ஆண் உறுப்பை நுழைக்கும் பொழுது அந்த பெண் வந்து அவருடைய நாலேஜ் இல்லாமலே, அதாவது விருப்பத்திற்கு மாறாக, அதாவது உண்மையிலேயே பயத்தினால வந்து அந்த பெண் உறுப்பை வந்து சுருக்கி டைட்டா வச்சுக்கிட்டு பெனட்ரேட் பண்றதுக்கு அவாய்ட் பண்ணிடுவாங்க. இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா கண்ட்ராக்ஷன் ஆஃப் தி மஸ்குலேச்சர் ஆஃப் தி அவுட்டர் தேர்ட் ஆஃப் தி வஜைனா. பெண் உறுப்புல அவுட்டர், அதாவது 1.25 இன்ச் தூரம் நல்லா இறுக்கமா டைட்டா வச்சுக்குவாங்க. அதாவது ஃபியர் ஆஃப் பெயின், வலி வந்துடுமோ அப்படின்னு ஒரு பயத்து உணர்வினாலேயே அதை சுருக்கி தசையை இறுக்கமா வச்சுக்கிட்டாங்கன்னா ஆணால வந்து பெனட்ரேட் பண்ணி உடலுறவு கொள்ள முடியாது. இந்த கண்டிஷன்ல இருக்கிறவங்க கப்புள்ஸ் என்ன பண்றாங்கன்னா, உடலுறவு இல்லாத ஒரு திருமண வாழ்க்கைக்கு தள்ளப்படுறாங்க. இந்த உடலுறவு இல்லாத திருமண வாழ்க்கை என்னத்துல போய் முடியும்? குழந்தையின்மையில போய் முடிஞ்சிடும். இன்ஃபெர்டிலிட்டி. வேர்ல்டு பாப்புலேஷன் எடுத்தா 7% வந்து மேரிட் கப்புள்ஸ்ல இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்றாங்க.